மக்களே எல்லாருக்கும் வணக்கம்யா. ஸோ இந்த வீடியோ எதற்கான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோ தான். ஸோ ரெக்கார்டடாக வருதுன்னு கோச்சுக்கிறாதீங்க. ஸோ லைவ் பண்ண முடியல, அந்த டைமில் வெளியே இருக்கேன். ஸோ அதனால தான் என்னால் ரெக்கார்டு வீடியோ தான் கொடுக்க முடிஞ்சுச்சு. ஸோ கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் ரெக்கார்டு வீடியோ தான் கொடுக்க முடிஞ்சு, கோச்சுக்கிறாதீங்க. ஸோ டெய்லி ஒரு கண்டென்ட் நான் கொடுத்துருவேன் உங்களுக்கு. டெய்லி ஒரு அட்லீஸ்ட் உங்களுக்கு டெய்லி வந்து நம்ம எப்பயும் கொடுக்குற சிஏவை டெய்லியாவது கொடுத்துடணும், ரெக்கார்டடாவது கொடுத்துருமேன்றக்காக தான் இந்த ரிஸ்க்காக நம்ம இந்த வேலைலாம் பார்க்குறோம். ஸோ இதை பார்த்துக்கிறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்கன்னு நம்புகிறேன். ஸோ போகலாமா? போயிடலாம். ஸோ அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் கொரிஸ் இருந்துச்சுன்னா இதான் என்னோட ஐடி, எப்போனாலும் ஃபாலோ என்ன மெசேஜ் பண்ணுங்கள். மேலே இருக்குது ஜாக்சன் சார், சரியா? ஸோ எந்த டவுட் எதுனாலும் எப்போனாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஸோ ஜாக்சன் சார் கொஞ்சம் இதாக இருப்பார், ஸோ கொஞ்சம் பிஸியாக வேறு இருக்காரு. ஸோ அதனால் அப்பப்போ தான் ரிப்ளை பண்ணுவாப்பில், கோச்சிக்கிறாதீங்க. ஸோ ஏதாவது எமர்ஜென்சினா நீங்கள் எப்போனாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் 21, 2024 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமான நாள் என்ன இருக்குது அப்படின்னா இருக்குது வேர்ல்டு ஃபாரஸ்ட்ரி டே. வேர்ல்டு ஃபாரஸ்ட்ரி டே வந்து மார்ச் 21ஆம் தேதி அப்சர்வ் பண்ணப்படுகிறது, சரியா? ஸோ மார்ச் 21ஆம் தேதி வந்து யூஎன் அப்சர்வ் பண்ணுறாங்க 2013 இருந்து, சரியா? ஸோ 2012 இந்த டேக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் 2013 அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மார்ச் 21ஆம் தேதி வேர்ல்டு ஃபாரஸ்ட்ரி டே அப்சர்வ் பண்ணப்படுகிறது, சரியா? ஸோ இது எல்லாரும் ஃபாரஸ்ட்ரினா வந்து எப்படி சொல்றது, ஃபாரஸ்ட்ரினா ஃபாரஸ்ட் தானே சார் சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபாரஸ்ட்ரினா வந்து ஃபாரஸ்ட்ல ஸோ எப்படி சொல்றது, வனம்னு சொல்லுவாங்க. ஸோ வனமயமாக்கப்படுறது. ஸோ அப்படின்னா வந்து ஸோ மரம் செடி கொடி அந்த ஃபாரஸ்ட்னா மொத்தம் அது எல்லாத்தையும் சேர்த்து சொல்ற மாதிரி, சரியா? அதற்கான தினம் தான் மார்ச் 21ஆம் தேதி அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ஸோ காடு வந்து எவ்வளோ முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அது இருக்க வரையும் தான் நம்மளால இருக்க முடியும். ஸோ அந்த காடு இல்லாமல் போச்சு அப்படின்னா அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ அதனால் அதை முடிஞ்ச அளவுக்கு பாதுகாக்க பாருங்க. ரைட் ரைட். ஸோ அப்சர்வ் பண்ணுறவங்க யூனியன் லேண்ட் ட்ரஸ்ட் ஹெட் குவார்டர்ஸ் நியூயார்க் யூஎஸ், ஃபவுண்டர் 1945. ஸோ இதே மாதிரி நேற்று பார்த்தோம் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹாப்பினஸ்க்கான தினம் இன்னைக்கு மார்ச் 20ஆம் தேதி, சரியா? மார்ச் 20ஆம் தேதி வந்து ஹாப்பினஸ்க்கான தினமாக அப்சர்வ் பண்ணப்படுகிறது. இதோட சேர்த்து வந்து ஓரல் ஹெல்த் டேவும் அப்சர்வ் பண்ணப்படுகிறது. மார்ச் சாரி மார்ச் 20ஆம் தேதி. அதோட சேர்த்து வந்து ஸ்பேரோ டேவும் வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ரைட் ரைட், கிளியர். ஸோ நெக்ஸ்ட், ஸோ வேர்ல்ட் டவுன் சிண்ட்ரோம் டே மார்ச் 21 வந்து வேர்ல்ட் டவுன் சிண்ட்ரோம் டேவும் அப்சர்வ் பண்ணப்படுகிறது. அது 2012 அப்சர்வ் பண்றாங்க. மார்ச் 21ஆம் தேதி அப்சர்வ் பண்ணப்படுகிறது. யூஎன் அப்சர்வ் பண்றாங்க. ஸோ டவுன் சிண்ட்ரோம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் வந்து பிசிக்கலா மென்டலா வந்து அஃபெக்ட் ஆயிருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி டவுன் சிண்ட்ரோம்னால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க செயல்படுற அவங்களால டக்குன்னு சரியா பேச முடியாது, ஒரு மாதிரி அவங்களால ஒரு இன்ட்ராக்டிவா இருக்க முடியாது. ஸோ அவங்க கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க. ஸோ அவங்க ஃபேஸை பார்த்தாலே நமக்கு தெரியும் அவங்க லைட்டா ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்காங்க. ஐ மீன் டிஸ்டர்ப்டா இருக்கிறது இல்லை, ஸோ அவங்க வந்து ஒரு மாதிரி பாதிக்கப்பட்டிருக்க மாதிரி தான் இருப்பாங்க, சரியா? ஸோ அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், ஸோ அவங்களோட இன்டெலெக்சுவல் டிசேபிலிட்டியாக இருக்கட்டும், ஸோ அவங்களோட டெவலப்மெண்ட் மன வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருப்பாங்களே. ஸோ அவங்கள தான் வந்து டவுன் சிண்ட்ரோமில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்கான தினம் தான் மார்ச் 21ஆம் தேதி. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களையும் வந்து பார்த்துக்கணும். ஸோ அவங்களுக்கான அவேர்னஸும் நம்ம கொடுக்க தான் செய்யணும். அப்படின்றக்கான தினம் தான் வேர்ல்டு டவுன் சிண்ட்ரோம் டே மார்ச் 21ஆம் தேதி யூன் அப்சர்வ் பண்ணுறாங்க 2012 இருந்து, சரியா? யூனோட செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டோனியோ குட்டரஸ், ஹெட் குவார்டர்ஸ் நியூயார்க் யூஎஸ், ஃபவுண்டர் 1945. எஸ் எஸ். இதே மாதிரி நம்ம வேர்ல்டு பொயட்ரி டேவும் வந்து மார்ச் 21ஆம் தேதி தான். ஸோ மார்ச் 21ஆம் தேதி வந்து வேர்ல்டு பொயட்ரி டேவும் அப்சர்வ் பண்ணப்படுகிறது, சரியா? வேர்ல்டு பொயட்ரி டேவும் அப்சர்வ் பண்ணப்படுகிறது மார்ச் 21ஆம் தேதி. யுனெஸ்கோ அப்சர்வ் பண்றாங்க 2000 இருந்து, சரியா? எஸ். ஸோ என்ன சார் க்ளூவே சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, ஸோ மூணுக்கும் சேர்த்து ஒரே க்ளூ, சரியா? நீங்க வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு 21 இயர்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த கவிதையை ரசிக்க தெரியணும். ஸோ அதே மாதிரி இயற்கையை ரசிக்க தெரியணும், காடுகளை ரசிக்க தெரியணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. ஸோ நீங்க வந்து டவுன் சிண்ட்ரோம்னால பாதிக்கப்பட்டிருக்கீங்க, சரியா? நீங்க 21 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா சார் அதெல்லாம் இல்லை சார், எனக்குலாம் 14 வயசுல இருந்து எனக்கு இந்த கவிதைலாம் புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படிலாம் இருப்பீங்க. ஸோ நீங்களாம் வந்து வேற மாதிரி, அவங்களெலாம் சொல்லல, ஜென்ரலாக சொல்றேன். நான் வந்து பேசிக்கா அட்லீஸ்ட் 21 வயசுலயாவது இந்த கவிதைகள்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்க தெளிவா இருக்கணும். அதே டைம் வந்து இயற்கையை ரசிக்க தெரிஞ்சவரா இருக்கணும். காடுகளை ரசிக்க தெரிஞ்சவரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க நல்லா இருக்கீங்க. இல்லைன்னா நீங்க டவுன் சிண்ட்ரோம்னால பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஸோ யாருக்காவது அந்த ரசனை இல்லை, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது சார், நீ போகலாம் பிடிக்காது சார், வீட்டுக்குள்ளே இருப்பேன் சார், யார்ட்டையும் பேச மாட்டேன் சார், எதுவுமே பண்ண மாட்டேன் சார், நான் பாட்டுக்கு என் இஷ்டத்துக்கு சும்மா படுத்து கிடப்பேன், கண்டிப்பா நீங்க ஏதோ பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அர்த்தம். ஏன் சீக்கிரம் சரி பண்ணிக்கோ. ஓகே. ஸோ எல்லாரோடையும் பேசணும், எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கணுன்றதெல்லாம் எல்லாரோடையும் சேர்ந்துருக்க கூட ஸோ நீங்கள் ஓப்பனாக இருக்கிறது நல்லது. ஓகே. ஸோ இதான் க்ளூ. அப்பாயின்மெண்ட். ஸோ டாக்டர் மது சசிதர் அப்பாயின்ட் as president of president and CEO of அப்போலோ ஹாஸ்பிட்டல் டிவிஷன். நம்ம அப்போலோ ஹாஸ்பிட்டல் அண்ட் என்டர்பிரைசஸ் லிமிடெட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட அப்போலோ ஹாஸ்பிட்டல் டிவிஷனுக்கான பிரசிடென்ட் அண்ட் சிஇஓவாக மது சசிதர் அப்படின்ற வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கார், கே ஹரிபிரசாத்தை ரீப்ளேஸ் பண்ணி, சரியா? ஸோ இவர் இதற்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிளீவ்லாண்ட் கிளினிக்கோட பிரசிடென்ட்டாக வந்து இருந்திருக்கு. கிளினிக் ட்ரெடிஷனல் ஹாஸ்பிட்டலோட பிரசிடென்ட்டாக இருந்திருக்காரு. இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல் டிவிஷனோட சிஇஓ அண்ட் பிரசிடென்ட்டாக பொறுப்பெடுத்திருக்கிறார் நம்ம மது சசிதர், சரியா? மது சசிதர்.
ஓகேவா? எஸ். யார் ரீப்ளேஸ் பண்ணிருக்காரு? கே ஹரிபிரசாத்தை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ரைட்டா? ரைட்டு. ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டல் என்டர்பிரைசஸ் லிமிடெடோட சேர்மன் பிரதாப் சி ரெட்டி, ஹெட் குவார்டர்ஸ் 1982, ஹெட் குவார்டர்ஸ் சென்னை. சரியா? எஸ். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ எப்பயுமே வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து மதுப்பிரியர்கள் அதிகம். சரியா? ஸோ அவங்கள தான் வந்து நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் அங்கே செம்மையாக இருக்கும். ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த மதுப்பிரியர்களுக்கான ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கும். ஸோ யாராவது உங்கள் வீட்டில் அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்களை அப்போலோ ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க, முடிச்சு விட்ருவாங்க. சரியா? ஐ மீன் சரி பண்ணி விட்ருவாங்க. ரைட் ரைட். ஸோ பேக்கட் கன்சியூமர் குட்ஸ் அண்ட் மார்க்கெட் குட்ஸ் மேக்கர் பாக்டர் அண்ட் கேபிள் இந்தியா. சரியா? ஸோ பாக்டர் அண்ட் கேபிள் இந்தியா மூலமாக கேள்விப்பட்ட பெற மாதிரி இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ எல்லாரும் இந்த நான் இப்போ சொல்கிற நேமை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி, பிஎன்ஜி இந்தியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ். ஸோ அதுதான் பாக்டர் அண்ட் கேம்பிள் இந்தியா. ஸோ அவங்களோட சீஃப் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக எல்வி வைத்தியநாதன் ரீப்ளேஸ் பண்ணி நம்ம வெங்கட சுப்பிரமணியம், குமார் வெங்கட சுப்பிரமணியம் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். சரியா? குமார் வெங்கட சுப்பிரமணியம் வந்து பிஜி இந்தியா, பிஎன்ஜி இந்தியாவோட சிஇஓவாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் குமார் வெங்கட சுப்பிரமணியம். ரைட் ரைட்டு. ஸோ இது க்ளூ சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். டிஃபென்ஸ். ஸோ இந்தியன் ஆர்மி எஸ்டாப்ளிஷ் ஸ்பெஷலைஸ்டு யூனிட் டெக்னாலஜி யூனிட் எஸ்டிஇஏஜி ஃபார் ஃபியூச்சர் வார்ஃபேர். அதாவது சிக்னல்ஸ் டெக்னாலஜி எவாலுவேஷன் அண்ட் அடாப்டேஷன் குரூப் டீக் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி யூனிட்டை வந்து ஸ்பெஷலைஸ் டெக்னாலஜி யூனிட்டை வந்து நம்ம இந்தியன் ஆர்மி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எதற்காக இந்த இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸில் டிஃபென்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் டெவலப் பண்ணணும். ஸோ ஃபியூச்சர் வார்ஃபேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கம்யூனிகேஷன் டெக்னாலஜி எந்த லெவலில் டெவலப் பண்ண வேண்டியது இருக்கு, அதற்கான என்னென்ன ரிசர்ச்லாம் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்றக்கான ஒரு யூனிட் தான் இந்த சிக்னல்ஸ் டெக்னாலஜி எவாலுவேஷன் அண்ட் அடாப்டேஷன் குரூப் யூனிட். ஸோ அதை வந்து நம்ம இந்தியன் ஆர்மி வந்து இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதில் எந்தெந்த ஏரியாஸ்லாம் கவர் பண்ணுவாங்க ரிசர்ச் எங்கெல்லாம் நடக்கும்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், 5G and 6G நெட்ஒர்க்ஸ், மிஷின் லேர்னிங், குவாண்டம் டெக்னாலஜிஸ். ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ்க்குலாம் வந்து நம்ம தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் டெக்னாலஜி அட்வான்ஸ் வேணும், ஃபியூச்சரை நோக்கி இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த யூனிட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம இந்தியன் ஆர்மி. சரியா? ஸோ இது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்காக தான். ஸோ டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வார்ஃபேரை வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த யூனிட் வந்து கொண்டு வரப்பட்டிருக்குது. ஸ்டீவ் அதோட பேர். ஃபுல் ஃபார்ம் வந்து சிக்னல்ஸ் டெக்னாலஜி எவாலுவேஷன் அண்ட் அடாப்டேஷன் குரூப். சரி, அதான் ஸ்டீகோட ஃபுல் ஃபார்ம். ரைட் ரைட்டு. ஸோ இந்தியன் ஆர்மியோட சீஃப் மனோஜ் பாண்டே, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டட் 1895. சரி 1895. எஸ் எஸ். ஸோ இதே நம்ம இந்தியன் நேவி வந்து மூணாவது, சரியா, ஸ்டேஷன் கமாண்டர்ஸ்க்கான ஒர்க் ஷாப் வந்து நியூ டெல்லியில் வந்து நடத்தியிருக்காங்க. சரி, இந்தியன் நேவி வந்து மூணாவது ஸ்டேஷன் கமாண்டர்ஸ்க்கான ஒர்க் ஷாப் வந்து நியூ டெல்லியில் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ். நேற்று பார்த்தோமா? எஸ். கமிங். ஸோ கவர்மெண்ட் கன்சிடரிங் அமெண்ட்மெண்ட்ஸ் டு சர்ஃபேசி அண்ட் டிஆர்டி லெஜிஸ்லேஷன் டு லீகலி ரெகனைஸ் இ நோட்டிசஸ். அதாவது நம்ம இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இப்போ வந்து ஒரு பேனல் போட்டுருக்காங்க. சரியா? ஸோ எதற்காக அப்படின்னா, நம்ம சர்ஃபேசி ஆக்டுக்காகவும் டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல் ஆக்டுக்காகவும் ஒரு பேனல் வந்து போட்டுருக்காங்க. எதற்காக அந்த பேனல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதில் வந்து நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதற்கான சஜஷனுக்காக தான் அந்த பேனல் வந்து போட்டிருக்காங்க. ஸோ என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இ நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து கொடுக்கலாம். ஸோ அப்படின்றதுக்காக தான் இந்த இந்த எப்படி சொல்றது, இந்த ரெக்கவரி டெப்ட் வெளியே இருக்க டெப்ட்லாம் அந்த ரெக்கவரி பண்ணுற ப்ராசஸ்க்கு அவங்க இ நோட்டீஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக பண்ணலாமா வேணாமா எப்படி பண்ணுறது, ஸோ எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ரிசர்ச் பண்ணுறதுக்காக தான் ஒரு பேனல் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த பேனலோட ஹெட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸோட அடிஷனல் செக்ரட்டரியா இருக்கவர் தான். ஸோ அவர் தான் இந்த பேனலோட ஹெட்டாக இருக்காங்க. இது எந்தெந்த ஆக்டுக்காக போட்டிருக்காங்க? டிபிடி ஆக்டுக்காகவும், டிஆர்டி ஆக்டுக்காகவும், சர்ஃபாசி ஆக்டுக்காகவும் போட்டிருக்காங்க. சரியா? எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம ஆர்பிஐ வந்து ஒரு கமிட்டி வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. யார் ஒரு மெம்பர் ஆஃப் கமிட்டி ஆஃப் அட்வைசராக ஒருத்தரை வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. எதற்காக? அபியுதயா கோஆபரேட்டிவ் பேங்க்குக்கான கமிட்டி ஆஃப் அட்வைசர்ஸ்ல வந்து புதுசாக ஒருத்தர் வந்து உள்ள கொண்டு வந்தாங்க. சரியா? மஜிஜித் அப்படின்றவர் ரீப்ளேஸ் பண்ணி ஒருத்தரை கொண்டு வந்தாங்க. அவர் யாருன்னு சொல்லுவோம், அசேஜெத்னு ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. கரெக்டா? அவர் யாரை கொண்டு வந்தாங்க உள்ள, அதை சொல்லுங்க. ரைட்டா? அதான் உங்களுக்கான கொஸ்டின். நெக்ஸ்ட், பேங்க். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பெனலைஸ் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அண்ட் டிசிபி பேங்க்கும் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கும் நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பெனால்ட்டி போட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 1.3 crore வந்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் வந்து பெனால்ட்டி போடப்பட்டிருக்கிறது. ஸோ எதற்காக அப்படின்னா, ஸோ இந்த அட்வான்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணல, அதுக்கான டேரக்ஷன்ஸ் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணல, சென்ட்ரல் ரெஸ்பிரேட்டரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆன் லார்ஜ் கிரெடிட்ஸ்க்கான ரூல்ஸ்லாம் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணல அப்படின்றதுக்காக நம்ம டிஎம்பிக்கு வந்து டிஎம்பிக்கு வந்து 1.3 crore வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம டிசிபி பேங்க் லிமிடெட் வந்து 63.6 லட்ச ரூபாய் வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க நம்ம ஆர்பிஐ. சரியா? ஸோ ஆர்பிஐ ஃபவுண்டர் 1935, ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, கவர்னர் சக்தி காந்த தாஸ். எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம எஸ். ஸோ இதே மாதிரி ஆர்பிஐ டேட்டா படி இப்போ ரீசெண்டாக ஆர்பிஐ டேட்டா ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த டேட்டா படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா,
சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் இது பண்ணிருக்கீங்களோ அதுக்கான பாண்ட் மாதிரி அவங்க கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்கள் எதனாலும் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இது லோன் அட்வான்ஸஸ் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அடமானம் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட வெல்த் மாதிரி, ஏன்னா சொத்து மாதிரி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு வருஷம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இந்த வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 7.89 லட்சம் கோடியை வந்து ரீச் பண்ணியிருக்கு. இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் 25% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 7.89 லட்சம் கோடியை வந்து ரீச் பண்ணியிருக்கு. ரைட்டா? ரைட்டு. அப்படின்னு ஆர்பிஐ வந்து டேட்டாவில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஸோ செபி ப்ரப்போசஸ் ஆடியோ விஷுவல் டிஸ்க்ளோசர்ஸ் ஃபார் பப்ளிக் இஷ்யூ டாக்குமெண்ட்ஸ். அதாவது ஒன்றும் இல்லையா, நம்ம செபி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஏவி ரெப்ரஸன்டேஷன் வந்து இனிமேல் நீங்கள் எல்லா கம்பெனியும் கொடுக்கணும். நீங்கள் வந்து ஒரு பப்ளிக்காக வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து இஷ்யூ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு ஆடியோ விஷுவல் ரெப்ரஸன்டேஷனும் கொடுக்கணும். சரியா? அதுக்கான நீங்கள் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்குறீங்க, ஒரு ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ஆஃபர் கொண்டு வரீங்க, ஷேர்ஸில் இதில் கொண்டு வரீங்க, டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ஆடியோ விஷுவல்ஸும் ரெப்ரஸன்டேஷனும் இனிமேல் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம செபி வந்து எல்லா கம்பெனி பப்ளிக் இஷ்யூஸ் பண்ணுற எல்லா கம்பெனிஸ்க்கும் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கணும், இந்த சப்போர்ட்டும் நீங்கள் கொடுக்கணும். இது வந்து உங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பைலிங்குவலாக இங்கிலீஷ்லையும் இருக்கணும், ஹிந்திலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ரைட்டு. செபி ஃபவுண்டட் 1988, ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, சேர்மன் மாதவி பூரிபட்ச். எஸ் எஸ். இதே மாதிரி நம்ம நேற்று பார்த்தோமா, முந்தானேத்து பார்த்தோமா? எஸ், 2 நாளுக்குள்ள தான் பார்த்தோம். ஸோ செபி வந்து இண்டெக்ஸ் ப்ரொவைடருக்கான ஃப்ரேம் ஒர்க்கை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? எஸ், இன்டர்நேஷனல். ஸோ நார்வேஸ் கவர்மெண்ட் பென்ஷன் ஃபண்ட் குளோபல் இன்க்ரீசஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா. அதாவது நம்ம நார்வே கவர்மெண்ட்டோட பென்ஷன் ஃபண்ட் குளோபல், நார்வேஸ் கவர்மெண்ட் பென்ஷன் ஃபண்ட் குளோபல் அப்படின்ற நம்ம சாவரன் ஹெல்த் ஃபண்டு ஒன்று இருக்கு. சரியா? நார்வேவோட ஃபண்டு. சரியா? அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து 1.4 ட்ரில்லியன் வந்து இந்தியா வந்து டெப்டா வச்சிருக்காங்க. சரியா? ஸோ இந்தியன் ஈக்விட்டி வந்து அதோட டெப்டா வச்சிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 1.4 ட்ரில்லியன் வந்து அதோட வேல்யூல வந்து நம்ம இந்தியா வந்து அதோட வேல்யூல வச்சிருக்காங்க. 1.4 ட்ரில்லியன் டாலர் வந்து நம்ம நார்வேயோட கவர்மெண்ட் பென்ஷன் ஃபண்ட் குளோபல்ல வந்து அவங்களோட பங்கை வந்து வச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 2.2% வந்து வச்சிருக்காங்க. சரி, அவங்களோட டோட்டல் ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ வந்து 2.2% வந்து நம்ம இந்தியா கையில இருக்கு. ஸோ அதன் மூலமா சிம்பிளா சொல்லணும், அமௌண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து 1 ட்ரில்லியன் டாலர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட் கணக்கு படி பார்த்தோம்னா $22 பில்லியன். எஸ் எஸ். ஸோ போன வருஷம், அதாவது 2022-23 வந்து 21-22 வந்து 1.6% இருந்தது. ஸோ 23 வந்து 2.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரைட்டா? ரைட்டு. ஸோ நார்வேயோட பிஎம் ஜோனஸ் கேர்ஸ்டோ, கேபிட்டல் ஓஸ்லோ, கரன்சி நார்வேகின் க்ரோன். எஸ் எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியா வந்து நம்ம பூட்டானோட வந்து நாங்கள் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அவங்களோட 13வது 5 இயர் பிளானுக்காக. எஸ் எஸ். ஸோ ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் மே என் பிஃபோர் மார்ச் 2026 டெட்லைன். அதாவது நம்ம ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் வந்து வாங்கப்பட்டு இருக்கு. எதுக்கு அப்படின்னா ஆட்டோமொபைல், லிக்கரு, சிகரெட்ஸ் அண்ட் ஏரேட்டட் வாட்டர் அண்ட் கோல். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் ப்ராடக்ட்ஸ்க்குலாம் வந்து ஜிஎஸ்டிக்கான காம்பன்சேஷன் செஸ் வந்து கலெக்ட் பண்ணப்படுது. சரியா? அது வந்து ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டேரக்டாக போயிடும். ஸோ அது வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கவங்க வந்து நிறைய பாதிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அதுக்கு அவங்களுக்கும் தனியாக வந்து இந்த மாதிரி செஸ்ன்னு சொல்லி தனியாக கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து மார்ச் 31, 2026 அதை வந்து நாங்கள் என் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் வந்து ஓவரால் ஜிஎஸ்டிக்குள்ளேயே கொண்டு வந்துருவோம். அதில் இப்போ எக்ஸப்ஷனாக இருக்குது இந்த ஆட்டோமொபைல், லிக்கர், சிகரெட், ஏரேட்டட் வாட்டர்ஸ், கோல், இதுக்கு வந்து இந்த காம்பன்சேஷன் செஸ் வந்து கலெக்ட் பண்ணப்படுது. ஸோ ஜிஎஸ்டிக்கான காம்பன்சேஷன் செஸ். ஸோ அது வந்து க்ளோஸ் பண்ணப்படும் 26 மார்ச்சுக்கு உள்ள. ரைட்டா? ரைட்டு. ஸோ இதன் மூலமாக கிட்டத்தட்ட வந்து காம்பன்சேட்டிஙங் மூலமாக வந்து ஒரு 9.14 lakh crore வந்து ரெவன்யூ ஷார்ட்ஃபால் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி 2022 ஜூன் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து இது வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியாவோட நெட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். சரியா? ஸோ ஆல்ரெடி நம்ம டைரக்ட் டாக்ஸ் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சிருக்கு. சரியா? 38.4% வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ 15.41 பில்லியன்ல இருந்துச்சு. ஸோ முதல் 10 மாசத்துக்கு அது வந்து குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ரைட்டு. ஸோ நெக்ஸ்ட், ஸோ சுப்ரீம் கோர்ட் ஹால்ஸ் அசாம்ஸ் அட்டம் டு ரிவோக் பொபிட்டோரா வைல்ட் லைஃப் சாங்சுரி நோட்டிஃபிகேஷன். அதாவது நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து அசாம் கவர்மெண்ட் வந்து தடுத்து வச்சிருக்காங்க, இதை பண்ணாதீங்கன்னு சொல்லிருக்காங்க. எதை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பொபிட்டோரா வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கான நோட்டிஃபிகேஷனை வந்து 26 வருஷம் வந்து நாங்கள் ரன் பண்ணி கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து அதை வந்து இது பண்ண போறோம், வித்ட்ரா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அசாம் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இல்லை நீங்க பண்ணாதீங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, ரெய்னா பாப்புலேஷனை வந்து நீங்க பாதுகாக்க வேண்டியது அப்படின்றக்காக சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த ஆர்டரை வந்து ஃப்ரோஸ் பண்ணி வச்சிருக்காங்க, பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. யார? அசாம் கவர்மெண்ட். அசாமோட கவர்னர் குலாப் சந்த் கட்டாரியா, சிஎம் ஹிமந்த பிஸ்வ சர்மா, கேபிட்டல் கவுஹாட்டி. சரியா? கவுஹாட்டி. ஓகே. ஸோ இதே மாதிரி நம்ம எஸ்ஜேவிஎன்
கிரீன் எனர்ஜி லிமிடெட் வந்து அஸ்ஸாமில் தான் வந்து 50 மெகாவாட்டுக்கான ஒரு சோலார் ப்ராஜெக்ட் கொண்டு வர போகிறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லி ஞாபகம் இருக்கா? ஸோ எஸ்ஜேவிஎன் வந்து 50 மெகாவாட்டுக்கான சோலார் பிளான்ட்டை வந்து நம்ம அஸ்ஸாமில் வந்து கொண்டு வர போகிறாங்க, இனாகிரேட் பண்ண போகிறாங்க. ரைட்டா? ரைட்டு. ஸோ ஜார்க்கண்ட் கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன் அசியூம்ஸ் அடிஷனல் சார்ஜ் ஆஃப் தெலுங்கானா புதுச்சேரி. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச நியூஸ் தான், திரும்பி சொல்கிறேன், தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. தெலுங்கானாக்கும் புதுச்சேரிக்கும் கவர்னராகவும் லெப்டினன்ட் கவர்னராகவும் இருந்தது யாரு? நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் மேம். ஸோ அப்படியே ரீசெண்ட் நியூஸ் போவாங்க, உங்களுக்கு மொத்தமாக புரியும். தமிழிசை சவுந்தரராஜன் மேம் வந்து இவங்க 2 போஸ்டிங் வச்சிருந்தாங்க, தெலுங்கானாக்கும் லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் பாண்டிச்சேரியாவும் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட 2 பொசிஷனையும் வந்து ரிசைன் பண்ணிட்டு நாங்கள் தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த லோக்சபா எலெக்ஷன்ல வந்து கலந்துக்கிற போறோம், கண்டெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்றக்காக ரெண்டையும் வந்து இது பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ கவர்னர் அங்கே கொடுக்கணும் தானே. ஸோ அதற்கு கவர்னர் ப்ரொவைட் பண்றதுக்காக தான் இப்போ தெலுங்கானாக்கும் நம்ம லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் புதுச்சேரியாவும் வந்து யார் இருக்க போறா? ஜார்க்கண்டோட கவர்னர் இருக்காரு பாருங்க, யாரு? சிபி ராதாகிருஷ்ணன். அவர் தான் வந்து இருக்க போறாரு. ஸோ இவர் வந்து 3வது தமிழர். ஸோ இந்த மாதிரி எப்படி சொல்றது, தெலுங்கானாக்கு கவர்னரா வர்றவர். ஸோ கன்சிக்யூட்டிவ் தொடர்ந்து தொடர்ந்து கன்சிக்யூட்டிவா யார் யார் இருந்திருக்காங்க? இது மாதிரி இஎஸ்எல் நரசிம்மன் இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன் மேம் வந்தாங்க. இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் இருக்காரு, தெலுங்கானாவோட கவர்னராக அடிஷனல் சார்ஜ் எடுத்திருக்காரு. புதுச்சேரிக்கும் தெலுங்கானாக்கும் யாரு? ஜார்க்கண்டோட கவர்னர். ரைட்? ரைட்டு. ஸ்போர்ட்ஸ். இந்தியா ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெவன்யூஸ் க்ரோ 11% டு கிராஸ் 15,000 crore rupees. அதாவது 15,766 கோடி ரூபாய் வந்து ரெவன்யூ வந்து கலெக்ட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 2022 23 11% அதிகமாக கலெக்ட் ஆயிருக்கு இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி. இதை ரிலீஸ் பண்ணுவாங்க குரூப் எம் இஎஸ்பி அப்படின்ற அமைப்பு தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ரிப்போர்ட்ல. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து ஸ்பான்சர்ஷிப் வரது, ஸோ மீடியா ஸ்பெண்ட் பண்றது, என்டோஸ்மெண்ட் ஃபீஸ் வரது, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த ரெவன்யூ வந்திருக்கு. 2023 15,766 கோடி ரூபாய் ரெவன்யூ வந்திருக்கு ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில இருந்து மட்டும். ரைட்டா? ரைட்டு. அதுல வந்து கிரிக்கெட்ல இருந்து மட்டும் 13.700 கோடி ரூபாய். சரியா? கிட்டத்தட்ட 13% வந்து அதுல இருந்து மட்டும் தான் வந்திருக்கு. சரியா? எஸ். எஸ் 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 கிளியர் கிளியர். ஸோ இதே மாதிரி ரீசெண்டாக வந்து நம்ம இந்தியா லக்ஷயா சென் இருக்காருல்ல. எஸ். ஸோ பேட்மிண்டன் பிளேயர். ஸோ அவர் வந்து 5 ரேங்கிங் முன்னேறி 13வது ரேங்கிங் வந்திருக்காரு வேர்ல்டு லெவலில் பிடபிள்யூஎஃப் ரேங்கிங்ல. எஸ் எஸ். அடுத்த அக்யூசியேஷன். ஸோ சிசிஐ காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிரீன்லிச் அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ் லிமிடெட் அக்யூசியேஷன் ஆஃப் கெசோராம் சிமெண்ட் பிசினஸ். அதாவது கெசோராம் இண்டஸ்ட்ரி லிமிடெடோட கெசோராம் சிமெண்ட் பிசினஸ் வந்து அக்யூர் பண்ணிட்டாங்க அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ் லிமிடெட். அதை வந்து நம்ம காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அப்ரூவ் பண்ணி விட்டது. ரைட்டா? இதுதான் கதை. ரைட்டா? யாரு அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து கெசோராம் சிமெண்ட் பிசினஸ் வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க. இதை அப்ரூவ் பண்ணது யாரு? காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அதோட சேர்மன் ரம்னீத் கௌர், ஹெட் குவார்டர்ஸ் டெல்லி, ஃபவுண்டட் 2003. எஸ் எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் வந்து கேபிட்டல் ஃபுட்ஸை வந்து அக்யூர் பண்ணியிருந்தாங்க 100% ஷேக்கு 5100 கோடி ரூபாய்க்கு அக்யூர் பண்ணியிருந்தாங்க கேபிட்டல் ஃபுட்ஸை நம்ம டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட். ரைட்டா? ரைட்டு. ஸோ அவ்வளோதான். ஸோ ஒரு நாள் நியூஸ் சொல்றாலும் உங்களுக்கு டக்குனே முடிஞ்சிருச்சு. ஸோ ரெகுலராக ரிவைஸ் பண்ணுங்க, ரெகுலராக படிங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஸோ குவிஸ் போலாமா? வேர்ல்டு ஓரல் ஹெல்த் டே என்னைக்கு? வேர்ல்டு ஓரல் ஹெல்த் டே என்னைக்கு? ஈஸி. மார்ச் 20. கவர்மெண்ட் நேம்ஸ் டேஷ் டிஜி ஆஃப் பிபிஐ. ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோட டிஜியாக போடப்பட்டது ஷியாபலி பி ஷரண். ஷியாபலி பி ஷரண். டேஷ் கன்ஃபர்ட் சங்கீத கலாநிதி அவார்டு. சங்கீத கலாநிதி அவார்டு வாங்கினது யாரு? ரீசெண்டாக கான்ட்ரவர்ஷியலாக போயிட்டு இருக்காரு டிஎம் கிருஷ்ணா. டேஷ் டு பி டிசிக்னேட் அஸ் நேபாள் டூரிசம் கேபிட்டல். நேபாளோட டூரிசம் கேபிட்டல் இது போக்ரா. எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பாரா ஆர்ச்சர் டேஷ் எஸ் நேஷனல் பிடபிள்யூ கேம்ப். யாரை வந்து போட்டாங்க? ஷீதல் ஜெயின். ஷீதல் தேவி. எஸ் எஸ். ஸோ அவ்வளோதான் யா. கிளாஸ் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு நம்புறேன். ரெகுலராக படிங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க, எதையும் மிஸ் பண்ணாதீங்க, விட்டுறாதீங்க. சரியா? ஓகே மக்களே. நல்லா வந்து கோச்சிக்கிறாதீங்க, நான் அடுத்து சொல்றேன். நாள் வேலை பார்க்குற அளவுக்கு தான் டைம் இருந்துச்சு, அதனால தான் அவங்க டெய்லி உங்களுக்கு ஒரு கண்டென்ட் கொடுக்கும். ஓகேவா? ஓகே மக்களே, டாடா பபாய், சி யூ. டாடா.